அரசின் அறியாமை நாட்டுக்கு அச்சுறுத்தல் சபையில் சஜித் சாடல் என்பதாக தமிழன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது. இவது நாட்டின் கடற்பரப்பில் இடம்பெறும் சம்பவங்கள் குறித்து அரசாங்கம் அறியாமல் இருப்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். தேசிய பாதுகாப்பு குறித்து மேசையும் நாட்காலியும் எடுத்து வாருங்கள், பாடம் நடத்துகிறேன் என்று கூறிய அமைச்சர்கள் இருக்கும் இந்த ஆளும் தரப்பில் எமது நாட்டில் கடல் எல்லையிலும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் நடக்கும் நிகழ்வுகளை அறியாமல் இருப்பது வியப்பான விடயம் என்ற விடயத்தினை நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலி துறைமுகத்தை அண்மித்த கடற்பரப்பு அருகில் இந்திய பெருங்கடலில் கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 44 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பலை வெளிநாட்டு அரசின் தலையீட்டின் மூலம் வெளிநாட்டு அரசால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இங்கு மூழ்கிய கப்பலில் இருந்தவர்களின் உயிரை பாதுகாப்பதற்காக இலங்கை இராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் முயற்சிகளுக்கும் நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதனால் அரசாங்கம் உத்தியோகபூர்வ கருத்தை முன்வைத்து விசேட அறிக்கையினை வெளியிட வேண்டும். இந்த தாக்குதலை டாபிட்டோ எனப்படும் நீரில் செல்லும் ஏவுகணை வைத்து நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளமையினால் இது தொடர்பாக அரசாங்கம் விளக்கம் தெரிவிக்க வேண்டும். இந்த தாக்குதல் நடந்த குறிப்பிட்ட இடம் எமது கடல் எல்லைக்குள்ளோ அல்லது பொருளாதார மண்டலத்துக்குள்ளோ சம்பந்தப்பட்டதா என்பது குறித்தும் அரசாங்கம் எடுத்த ராஜதந்திர பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இதுவரை உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிடவில்லை. இது குறித்து அரசாங்கம் தெளிவான அறிவிப்பொன்றை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருந்தார். ஐநா சபையினுடைய சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்களின்படி ஒரு நாட்டின் கடல் எல்லைக்குள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நாட்டின் இறையாண்மை, ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் மட்டுமல்ல பாராளுமன்றத்திடம் கடமையும் கூட. எனவே நாட்டின் இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாடு தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய பாரியதொரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இவ்வாறானது ஒரு கப்பல் அழிக்கப்பட்டமை குறித்து அரசாங்கம் அறிந்திருந்தும் சபைக்கு அறிவிக்காதது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அரசியலமைப்பு ரீதியான பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். CNN, BBC, அல் ஜசீரா ஆகிய ஊடகங்கள் நீர்மூழ்கி கப்பல் வழியாக டாபிட்டோ தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறும்போது எமது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு அத்தகைய சம்பவம் நடைபெறவில்லை என்று கூறுகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளரே அத்தகைய நீர்மூழ்கி கப்பல் மூலம் டார்பிடோ தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார். தற்போது காலி கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஈரானிய பிரஜைகளுடைய சடலங்களை வைப்பதற்கு 40 அடி கொள்கலன் வாகனங்கள் வைத்தியர்கள் கோரியிருக்கிறார்கள். இலங்கை கடற்பரப்பில் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் மற்றொரு ஈரானிய கப்பல் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அரசாங்கம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். எமது நாட்டின் கடற்பரப்பில் இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து அரசாங்கம் அறியாமல் இருப்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் பிரதானமாக சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் பத்திரிகைகள் பிரதானமாக தெரிவித்திருக்கின்றன.